உலகம் முழுவதும் பறைபாடுகிற அன்னை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மிகவும் பரபரப்பாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பார்த்திருப்பீர்கள். செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த திராவிட கூட்டம் போர்க்கொடியை தூக்கி வீடு முற்றுகை என்று அறிவித்திருந்தார்கள். உண்மையிலே நாம் தமிழர்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். 70 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே திராவிட போர்வில் ஒளிந்து கொண்டு தமிழர்களை எப்படி ஏமாற்றி மடைமாற்றி திராவிடம் என்ற ஒரு பூதத்தை முன்னிறுத்தி ஆண்டாண்டு காலமாக தமிழ் மண்ணையும் மக்களையும் அழித்து வளங்களை திருடி கொன்று தின்று கொண்டிருக்கிற இந்த திராவிட கூட்டத்தை முகத்திரையை சீமான் அவர்கள் கிழித்திருக்கிறார். படிக்கும் சிறு வயதிலிருந்து பெரியார் ஒரு பெரிய உன்னதமானவர் என்று போற்றக்கூடியவர் என்று நாம் பார்த்தோம், படித்திருக்கிறோம். ஆனால் அவர் தமிழுக்கு இன்னும் நிறைய தீங்குகளை செய்திருக்கிறார் என்பதை வரலாற்று ரீதியாக சீமான் அவர்கள் முன்னிறுத்தியது போன்றுதான் நமக்கு தெரிகிறது. இதுவரை இந்த மண்ணில் இங்கே இருப்பவரெல்லாம் தமிழர்கள், வேற்று மொழி இல்லை, வேற்று இனத்தவர் இல்லை என்று எல்லோரும் தமிழ் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த திராவிட கட்சி, இந்த திராவிட கூட்டம் மாற்று மொழி மாற்று இனத்தவர்கள் என்பதை அறிய வைத்தவன் அண்ணன் சீமான். ஏனென்றால் இங்கே தமிழ் மொழி பேசக்கூடியவன் அனைவரும் தமிழன் அல்ல. தமிழுக்காக போராடுபவர்களை, தமிழுக்காக பேசுபவர்களை, தமிழுக்காக உழைப்பவர்களை இந்த திராவிட கூட்டம் எப்போதும் அழித்து நினைக்கும், அதை ஒடுக்க நினைக்கும். காரணம், ஆள வந்தவன் தமிழனிடத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து இவர்கள் ஆண்டாண்டு காலமாக திராவிடம் என்ற இல்லாத மொழியோ இனமோ ஒன்று கிடையாது. மற்ற மாநிலிருந்து வந்து குடியேறி அதிகாரமோ கைப்பற்றி இந்த தமிழர்கள் அல்லாத கன்னடராகட்டும், தெலுங்கராகட்டும், மலையாளி ஆகட்டும், இல்லை போர்ச்சுகீரி ஆகட்டும், எல்லோரும் திராவிடம் என்ற ஒரு பூதத்தை முன்வைத்து தமிழர்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த கேடுகிட்ட நிலை இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தோலுரித்து திராவிட பெரியார் என்ற ஒற்றை பிம்பத்தை வைத்து எத்தனை கொடுமை கொள்ளைகள் கண்முன்னே ஒரு இனத்தை கொண்டு குடைத்த கயவர்கள் இனியும் இந்த பெரியார் என்ற பிம்பத்தை வைத்து இந்த திராவிட ஆட்சியாளர்களோ எந்த ஒரு அரசியலும் இனி செய்ய முடியாது. காரணம், திராவிடம் என்ற ஒரு பெரும் போதத்தை உடைத்தெறிந்தவன் அண்ணன் சீமான். காரணம், தமிழன் மண்ணை சார்ந்தவன், தன் மொழியை தன் தாயை பயித்தவன், விட்டால் விடலாவே தாய்க்கு நிகராக இருக்க நம் உயிர் தமிழ் மொழியை பயித்தவனை நாம் எப்படி விட முடியும் என்று தான் இன்று பெரியார், அவர் தமிழ் சனியன், காட்டு மிராண்டி மொழி, இதெல்லாம் தமிழன் பேசுவானா செய்வான் என்று பலதை ஊடகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆதாரம்? இதோ ஆதாரம். ஏனென்றால் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பெரியாருடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் கட்டுரைகளும் அவர் எழுதிய வசனங்களும் பரவி கொண்டிருக்கிறது. இதோடு என்ன ஆதாரம்? ஆம், சீமான் பேசுவது சரி. பெரியார் இந்த இனத்துக்காக தமிழர்களுக்கு சில பகுத்தறிவை போதித்திருக்கிறார், நல்லதை எடுப்போம். ஆனால் தமிழுக்கு அதிகமாக போதித்தை விட தமிழை ஒழுங்கினம் இல்லாமல் தமிழை அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் தமிழர்களை கேடுகட்ட கொச்சை வார்த்தைகளால் பேசி இந்த தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்தார் என்பதுதான் 75% உண்மை, 25% நன்மை. இதுதான் சீமான் பேசுவது. உண்மையிலே தமிழருக்கு, தமிழர் மண்ணுக்கும் தமிழர் உரிமைக்கும் இந்த கடைசி இருக்கிற ஆயுதம் சீமான் என்ற தமிழரின் பாதுகாப்பரன். தமிழர்கள் இதை நாம் விட்டோம் என்றால் நாம் இன்னும் 50-60 ஆண்டு காலம் இந்த கேடுகிட்ட திராவிடம் நம்மை அடிமைப்படுத்தி ஆளும். இங்கே சோழ பரம்பரை, இந்த ராஜராஜன் பரம்பரை போல தமிழர்களுடைய வரலாற்றை அழித்து திராவிட பரம்பரை, ஐயா கலைஞராகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், தற்போது சகோதரர் உதயநிதி ஆகட்டும், தொடர்ந்து இங்கே வம்ச வாரிசு உள்ள வாரிசு அரசியல் நடக்கிறது. இதுதான் சீமான் சொல்லுகிறார். திராவிடம் என்றாவே ஏமாற்று, திருடு, பொய், கொலை, கொள்ளை, லஞ்சம் அனைத்தையும் செய்வதுதான் இந்த திருட்டு திராவிடம் என்பதை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார் அண்ணன் சீமான். தமிழர்கள் நாம் விழிப்பற்ற வேண்டும். இனி இந்த மண்ணில் திராவிடம் என்ற போர்வியில் எத்தனை ஆண்டு காலம் நம்மை சாதி மதமாக பிரித்து நம்மை மோத வைத்து இந்த திராவிட கூட்டம் அதிகாரத்தை பசியில் வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. கண்முன்னே ஈழம் என்ற ஒரு தேசத்தை அழித்தது இந்த திராவிட கூட்டம் துணை போய் நின்றது. இதை மறந்து கடந்து இன்னமும் நாம் இந்த திராவிட பூதத்தில் அகப்படாமல் தமிழ் தேசிய தெளிவோடு ஒன்றுபடுவோம், எழுந்து நிற்போம். செந்தமிழ் அண்ணன் சீமானோடு. தமிழ் தாய் வாழ்க, தேசிய தலைவர் வாழ்க. நன்றி, வணக்கம்.